Hi dear students, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்மனதி டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட். ஸோ நம்ம இந்த வீடியோ பதில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்பீட் பிக்கப் பண்றதுக்கான ஐடியாஸ் தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ரொம்பவே இம்பார்ட்டன்டான டாபிக். நான் இதுல ஷேர் பண்ண போற ஒரு பாயிண்ட்டுமே வந்துட்டு ரொம்பவே வேல்யூவான பாயிண்ட். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுவதுமா பாருங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நாம எழுதக்கூடிய ஸ்ட்ரோக் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்ட்ரோக் வந்துட்டு சின்ன சைஸ்ல தான் இருக்கணும். சரிங்களா? நிறைய ஸ்டூடெண்ட் வந்துட்டு ரொம்ப பெருசா ஸ்ட்ரோக் போட்டு பழகிருப்பீங்க. ஸோ அப்படி போடுறதுனால வந்துட்டு நமக்கு வந்துட்டு டைம் கண்டிப்பா வேஸ்ட் ஆகும். நார்மலாவே நம்ம சின்னதா ஒரு எழுத்து எழுதுறதுக்கும் பெரியசா ஒரு எழுத்து எழுதுறதுக்கான அந்த டைம் டிஃபரன்ஸ் வரும் பாத்தீங்களா, ஒரு ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ஸ் தான் வரும். பட் அந்த ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ஸ் கூட நமக்கு வந்துட்டு நம்மளோட ஸ்பீட் பிக்கப்ல வந்துட்டு நிறைய ஒரு சேஞ்சஸ் வந்து கொடுக்கும். சரிங்களா? பிக்கப் ஆக முடியாம கூட போகும். சரிங்களா? ஏன்னா நம்ம சீனியர் ஸ்டூடெண்டா இருந்தா கண்டிப்பா ஒரு செகண்ட்ஸ்ல 2 வேர்டு எழுத வேண்டி வரும். ஓகேங்களா? சோ அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம எழுதக்கூடிய ஸ்ட்ரோக் வந்துட்டு சின்னதாவும் மீன் டைம் நமக்கு புரியறதாவும் இருக்கணும். ஓகேங்களா? சோ வந்துட்டு புரியாத மாதிரி போட்டக்கூடாது. சின்னதா எழுதுறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சின்னதா போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன எழுதுறீங்கன்னு உங்களுக்கு புரியாது, அப்புறம் என்ன சொல்லக்கூடாது. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நாம எழுதக்கூடிய ஸ்ட்ரோக் இப்போ 2 ஸ்ட்ரோக் போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 ஸ்ட்ரோக்குள்ள இடைவெளி வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டா இருக்கணும். நிறைய பேர் வந்துட்டு கேப் கொஞ்சம் அதிகமா விட்டு எழுதுவாங்க. ஸோ நம்ம கேப் அதிகமாட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு நமக்கு வந்துட்டு டைம் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸஸ் ஆகும். எல்லாமே ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ஸ் தான். பட் நம்ம அந்த ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ஸ் சேவ் பண்ணாதான் நம்ம கேட்கிற ஆடியோக்கு ஈக்குவலா வந்துட்டு நம்ம ஸ்பீடை பிக்கப் பண்ணி ரைட் பண்ணி எழுதிட்டு போயிட்டே இருக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ஸ் தான் சேவ் பண்ற பத்தி தான் நம்ம இந்த வீடியோல முழுக்க டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நாம யூஸ் பண்ற நோட், பிராக்டிஸ் நோட் இருக்கு பாத்தீங்களா, அதுவுமே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நம்ம யூஸ் பண்ற பிராக்டிஸ் நோட் வந்துட்டு ப்ராப்பரான பிராக்டிஸ் நோட்டா இருக்கணும். ஓகேங்களா? எக்ஸாம் ஹால் என்ன பேப்பர் கொடுப்பாங்களோ அந்த பேப்பர் சைஸ் இருந்தா ரொம்ப ஓகே. இல்ல அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் இருந்தா கூட ஓகே. நார்மலா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த சைஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த சைஸ் தான் பெட்டர், கரெக்டான சைஸ். ஓகேங்களா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு லாங் சைஸ் நோட் யூஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி லாங் சைஸ் நோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா சென்டரை டிவைட் பண்ணிட்டு இந்த இடத்துல எழுது, இங்கிட்டு பாதி இந்த பக்கம் பாதி எழுதுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்ம இங்க இருந்து இப்ப சென்டரை டிவைட் பண்ணன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேக்கு லெஃப்ட் டு ரைட்னு சொல்லிட்டு கை ஒரு 10 டைம் போயிட்டு வருது அப்படின்னா இங்க மேல இருந்து கீழே வரைக்கும். இதே இது லாங் சைஸ் நோட்ல யூஸ் பண்ண அப்படின்னா இங்க ஒரு 5 டைம் தான் போயிட்டு வரும். சரிங்களா? இங்க ஒரு லெஃப்ட், இங்க ஒரு ரைட், இங்க ஒரு லெஃப்ட், இங்க ஒரு ரைட்னு சொல்லிட்டு 5 டைம் தான் நம்ம கை வந்துட்டு வேகப்படுத்தி பழகி இருப்போம். அதுக்குள்ள பேசேஜ் முடிஞ்சிடும். பட் நம்ம எக்ஸாம் போகும்போது 10 டைம் இங்க வந்துட்டு அப் அண்ட் டவுன் போக வேண்டி இருக்கும். ஸோ அந்த ஃபிராக்சர் ஆஃப் செகண்டே நம்ம கேட்ச் பண்ணோம் அப்படின்னா, அதாவது அந்த ஃபிராக்சர் ஆஃப் செகண்டே நம்ம வந்துட்டு கரெக்டா பிடிச்சு பழகணும் அப்படின்னா நம்மளோட ஸ்பீட் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். கேட்கிற ஆடியோக்கு ஈக்குவலா நம்ம வந்துட்டு கேட்டு எழுதிட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் கண்டிப்பா வந்துட்டு ஃபாலோ பண்ணணும். அப்பதான் நம்ம ஷார்ட் அண்ட் லைஃப்ல வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் வரும். நமக்கு ஸ்பீடுமே வந்துட்டு நல்லபடியா இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்போ ஒரு ஸ்பீடை வந்துட்டு அப்ரோச் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்பீடில் உள்ள இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோ வந்துட்டு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸ்பீடை அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடியே அந்த ஸ்பீடில் உள்ளதை நம்ம வந்து டோட்டலா ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணணும். ஓகேங்களா? ரீட் பண்ணி அதை நம்ம உச்சரிச்சு பழகணும். அப்பதான் வந்துட்டு நமக்கு ஆடியோ கேட்கும்போது இந்த வேர்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மைண்டே வந்துட்டு நமக்கு ஒரு ரெகக்னேஷன் கொடுக்கும். சரிங்களா? அதுக்காக தான் சொல்ல வரேன். ஸோ வந்துட்டு ஸ்பீடை வந்துட்டு ஸ்ட்ரோக்கை போடுறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு டே வந்துட்டு ரீட் பண்ணணும். ரீட் பண்ணிட்டு அதில் புரியாத வார்த்தைகள்லாம் இருந்தால் தனியாக எடுத்து நோட்ல எழுதணும். அப்படி இல்லை அப்படின்னா ஹார்ட்வேர்ட்ஸ்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட புக் இருக்கு, வேணா அந்த புக்கை கூட வாங்கிக்கோங்க. ஒரு ஸ்பீட் வைஸா நமக்கு வந்துட்டு ஹார்ட்வேர்ட்ஸ் வந்து வச்சிருக்கோம், ப்ரைஸஸ் வச்சிருக்கோம். ஸோ எல்லாம் ஒரு ஸ்பீடு இப்போ 1981 ஒரு ஸ்பீடு இருக்குன்னா அந்த ஸ்பீடில் உள்ள ஹார்ட்வேர்டை வந்துட்டு ஒரு 5 டைம்ஸ், அதில் உள்ள ப்ரைஸஸ் வந்து ஒரு 5 டைம்ஸ். சரிங்களா? கிராமலாக்கு ஒரு 5 டைம்ஸ். கிராமலாக்கு வந்து நார்மல் டெய்லியும் ப்ராக்டிஸ்ல வந்து ஒரு கிராமலாக்கு இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே தனித்தனியாக எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்பீடுக்குள்ள போகும்போது ஃபுல் ஆடியோ கேட்டு எழுதும்போது நம்ம இங்க என்ன ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோமோ அதே தானே அந்த பேசேஜ் ஆடியோலேயே வரும். ஸோ அப்படின்ற போது நம்ம வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு கேட்டு எழுதி கரெக்டாக ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி ஆடியோக்கு ஈக்குவலாக வந்துட்டு நம்ம வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு எழுதிடலாம். சரிங்களா? ஒரு நாளைக்கு ஒரு ஆடியோ பண்ணாலுமே வந்துட்டு போதுமானது. அந்த ஒரு ஸ்பீடில் இப்போ இங்கிலீஷ்ல 1981 ஸ்பீடு பண்றீங்க, ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்பீடில் உள்ளதான் 1982 ஸ்பீடு பண்ணும்போது இதுல உள்ள ஒரு 60% வேர்டு அப்படியே அதுல இருக்கும். ஒரு 40% வேர்டு தான் உங்களுக்கு புதுசா இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படின்னும் போது இந்த ஒரு டைம் நம்ம இப்ப இஸ்ஸுக்கான ஸ்ட்ரோக் ஒரு டைம் பழகுறோம் அப்படின்னா ஜென்மத்துக்கும் அந்த இஸ்ஸுக்கான ஸ்ட்ரோக் வந்துட்டு சொன்னாங்க இஸ் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து கையில வந்துட்டு டக்குன்னு வந்துடும். அந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். சரிங்களா? ஸோ அப்பதான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஸ்பீடு வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ஈக்குவலா இருக்கும். நம்மளோட ஆடியோக்கு ஈக்குவலாகவும் நம்ம எழுதுறதுக்கு வந்துட்டு இல்லை அதுக்கு முன்னாடியே கூட எழுதி முடிச்சிடலாம் நல்லபடியா இது பண்ணோம் அப்படின்னா. சரிங்களா? ஸோ அதை தான் சொல்ல வரேன். சரிங்களா? ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பீடு பண்ணாலும் தெளிவா பண்ணுங்க. நெக்ஸ்ட் சீக்கிரமா பண்ணணும்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு அரையும் குறையமா பண்ணிட்டு போயிடாதீங்க. சரிங்களா? ஸோ ஒன்று பண்ணாலும் தெளிவா பண்ணுங்கன்னு தான் சொல்ல வரேன். ஓகேங்களா?
ஸோ நெக்ஸ்ட் என்ன முக்கியமான விஷயம் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கன்சிஸ்டன்சி. சரிங்களா? ஸோ நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்தை கன்சிஸ்டண்டா பண்ணா மட்டும் தான் நம்ம வந்துட்டு படிப்பு நிலை எந்த விஷயத்திலயும் வந்துட்டு சக்சஸ் பண்ண முடியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் படிப்பு இந்த ஷார்ட் டர்ம் படிப்பு வந்து நமக்கு வந்து விதிவிலக்கு இல்லை. சரிங்களா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணா ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணோம். சரிங்களா? இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணோம், ஒரு நாள் கேப் விட்டோம், மறுநாள் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஸ்பீடு ஒரு காலத்துக்கு பிக்கப் ஆகவே செய்யாது. சரிங்களா? ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் நமக்கு வந்துட்டு ஸ்பீடு வந்துட்டு பிக்கப் ஆகும். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நான் ரிப்பீட் மறுபடியும் சொல்றேன் என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம எழுதக்கூடிய ஸ்ட்ரோக் வந்துட்டு சின்ன சைஸா இருக்கணும். செகண்ட் வந்துட்டு எழுதக்கூடிய ஸ்ட்ரோக்கு இடையில வந்துட்டு ரொம்ப இடைவெளி இருக்கக்கூடாது. மூணாவது வந்துட்டு நம்ம யூஸ் பண்ற நோட்டு வந்துட்டு பிராக்டிஸ் நோட் வந்துட்டு ப்ராப்பரான நோட்டா இருக்கணும், ப்ராப்பர் சைஸான நோட்டாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம எந்த ஒரு ஸ்பீடை அப்ரோச் பண்ணாலும் அதில் உள்ள வேர்ட்ஸை வந்துட்டு இண்டிவிஜுவலா வெளியே எடுத்துடணும். ஹார்ட் வேர்ட்ஸ், நமக்கு புரியாத வேர்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் வெளியே எடுத்துட்டு அதை ஒரு 5 டைம் எழுதிட்டு, பிரேசஸ் எல்லாம் வெளியே எடுத்து அதை ஒரு 5 டைம் எழுதிட்டு நெக்ஸ்ட் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்பீடை வந்துட்டு ஆடியோ வந்து கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இன்னொரு விஷயம், ரொம்ப அடிஷனலான ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம என்ன ஸ்ட்ரோக்கு எப்போ எழுதினாலும் சரி, ஓகேங்களா, கண்டிப்பா நம்ம வாயில வந்து சொல்லி தான் எழுதணும். இப்போ ஒரு வேர்டு காமன் அப்படி இருக்குன்னா காமன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் ஸ்ட்ரோக் பண்ணணும். அப்பதான் வந்துட்டு நம்மளோட ஆள் மனசுல போய் அந்த ஸ்ட்ரோக் வந்துட்டு உட்காரணும். சரிங்களா? ஸோ அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பண்ற ப்ராக்டிஸ்ல வந்துட்டு கன்சிஸ்டன்சி, அதாவது ஒரு நிலையா வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா மட்டும் தான் நமக்கு வந்துட்டு கண்டிப்பா ஸ்பீடு பிக்கப் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா நீங்க உங்க ஷார்ட் அண்ட் லைஃப்ல ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு நீங்க வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்துட்டு பெற முடியும். 100% வந்துட்டு ஸ்பீடை பிக்கப் பண்ணி ஷார்ட் அண்ட்ல ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கூட பாஸ் பண்ணலாம். ஸோ எல்லாரும் நல்லபடியாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்துட்டு டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணோம் அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணதுல நம்ம என்னெல்லாம் வந்துட்டு செக் பண்ணணும், இந்த எப்படியெல்லாம் நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷனோட பேப்பரை வந்துட்டு கரெக்ஷன் பண்ணணும், இப்போ இருந்தே நம்ம கரெக்ஷன் பண்ணி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கரெக்டாக மைண்ட் பண்ணி பார்த்து நம்ம கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்றதுக்கான வீடியோ வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன் எல்லாருக்கும். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.